வணக்கம் நேயர்களே, இது விஜய் ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர் வழங்கும் கேள்வி நேரம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். நம்ம சுற்றி நடக்கும் நிகழ்வுகள், அந்த நிகழ்வை நகர்த்தும் அடிப்படை, அதன் பின்னணியில் இருக்கும் அரசியல், இவை குறித்து விவாதித்து வந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய இந்த வார சிறப்பு கேள்வி நேரத்தில் நம்முடைய கேள்விகளுக்கு பதிலளிக்க நம்முடைய இணையும் ஆளுமை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மூத்த தலைவர்களில் ஒருவர், திராவிட இயக்க அரசியலில் மிக முக்கிய பங்காற்றி கொண்டிருக்கக்கூடியவர் திரு துரைமுருகன் அவர்கள் திமுகவின் சார்பில் இன்று நம்முடைய கேள்விகளுக்கு பதிலளிக்க நம்முடைய இணைகிறார். வரவேற்கலாம். வணக்கம். ஒரு நீண்டகால அரசியல் பாரம்பரியம், நீண்டகால தேர்தல் அனுபவம் கொண்ட அவர் அப்படிங்கிற முறையில் நீங்கள் சந்தித்த முதல் தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசமாக நீங்கள் தேர்தல் அரசியலில் களத்தில் எதை பார்க்குறீங்க ஐயா? 1977 தான் முதல் தேர்தல் சந்தித்தேன். அப்போல்லாம் எல்லா கட்சியிலையுமே கொஞ்சம் கட்சிகளை தியாகம் பண்ணவர்கள், சிறைக்கு போனவர்கள், ஆற்றொழுக்காக பேசக்கூடியவர்கள், வாதம் புரியக்கூடியவர்கள், அப்படிப்பட்ட ஆட்களை தான் 67, 57, 50, 71 வரையில் பண்ணாங்க எல்லா கட்சியும். அதுக்கு பிறகு அந்த நடைமுறை தான் இருந்து வந்தது. கொஞ்சம் அரசியல் தெரிஞ்சவர்கள் தான் உள்ளே வரணும் அப்படின்ற நடைமுறையை கொண்டு வந்தது. அந்த நடைமுறையை மாற்றியவர் எம்ஜிஆர். காரணம், அவருடைய ரசிகர்கள் எப்படி ஒன்றா இருப்பார்கள். அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டார். அந்த கட்சியில் வேட்பாளர் கொடுக்க வேண்டியது வரும். அது கொடுத்து ஆகணும். படித்தவன் படிக்காத எல்லாம் இருக்கும். அது மாதிரி ஒருத்தர் படிக்காதவங்களுக்கே கொடுத்துட்டாங்க. அதாவது ஒரு எழுத்து கூட தெரியாது. அவரெல்லாம் எம்எல்ஏ ஆகியிருக்கார். சட்டமன்றத்தில் அதை பார்த்து படிக்கணும். இப்போ நான் துரைமுருகன், நான் சட்டமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க, நான் இந்திய அரசியல் அமைப்புக்கும் இறையாண்மைக்கும் உறுப்பினராக வேணும், நான் இருப்பேனும் அப்படின்னும் அதை படிக்க தெரியல. எம்ஜிஆரில் ஃபஸ்ட்டு பீரியடு 77 செங்கந்தூரிலிருந்து ஒருத்தர் எடுத்துட்டாங்க. எனக்கு படிக்க தெரியாதுன்ட்டு அப்படி சரி. இன்னொன்று மொத்தம் சொல்ல சொல்லிட்டார், 13 எடுத்தார். ஆனால் அது எம்ஜிஆர் மேலும் குற்றம் இல்லை, அரசியல் சட்டத்திலே ஒரு குற்றம் அது. ஏன்னு கேட்டால், ஒருத்தருக்கு 25 வயசாக தான் சொல்கிறது வரும். எழுத படிக்க தெரியணும்னு சட்டமன்றத்துக்கு நிற்கிறவனுக்கு எழுத படிக்க தெரியணும்னு ஒரு வரி இல்லை. அதனால யாரும் ஒன்றா வர்றான். அதனால் இதையெல்லாம் ஃபண்டமெண்டலாக மாற்றணும். படித்தவர்கள், முறை தெரிஞ்சவர்கள் போடணும். இல்லை, அது அப்படியே போடிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் யார் வேணுன்னா வரலாம், அவருடைய ரசிகர்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டீஜெனரேட் ஆகி எங்கேயோ போய் எப்படியோ நின்று போயிடுச்சு. அதனால் இன்றைக்கி எப்படி ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, அப்போ அது ஒரு காரணம். இன்றைக்கி ஆர்வம்னா நிற்கலான்ற வந்தாச்சு, இது ஒரு காரணம். ரெண்டாவது, அப்போல்லாம் போய் நிற்கிறவன், அதாவது தன்னுடைய ரொம்ப ஏழை, மக்களுக்காக தொண்டு செய்து வந்திருக்கிறார், இந்த ஏழை ஆதரவு தான் பேசுவாங்க. இப்போ அப்படி பேசுகிறேன்னு வச்சுக்கோ, உனக்காண்ட அந்த வேலை இருக்கப்பா. ஆகியனால பணம் பிரதானமாகி போச்சு இப்பெல்லாம். அப்போது வேட்பாளருக்கு பணம் கொடுப்பாங்க. ஒரு ஊர்லேயும் போனால் அந்த ஊரில் ஓட்டு கேட்கும்போது பெரியவங்கெல்லாம் போனால் தத்தல் வாங்க வச்சு பணம் கொடுப்பாங்க. ஒரு ஊருக்கு வர நோட்டீஸ் அடிச்சு கொடுப்பாங்க. இன்னொரு ஊரில் சாப்பாடு போடுவாங்க. இப்படி தான் நடக்கும். இன்னொரு ஊரில் சட்டையை தைச்சி கொடுப்பாங்க, வெட்டி வச்சு விடுவாங்க. இப்போ அப்படி இருந்ததில்லை. இப்போ எல்லா கட்சியும் பொதுவாக இவையெல்லாம் மறைஞ்சி போய் பணம் செலவு பண்ணுற ஒரு மோட்டிவ், ஒரு நாகரிகம் நடந்து போச்சு. சட்ட ஆணையம் கடந்த ஆண்டு சதானந்த கவுடா சட்ட அமைச்சராக இருக்கின்ற பொழுது அவர்கிட்ட ஒரு அறிக்கை சமர்ப்பிக்கின்ற பொழுது நீங்கள் சொன்ன விஷயத்தான் கோட் பண்ணுறாங்க. இங்கே பணக்காரர்கள் தேர்தலில் போட்டியிடக்கூடிய வாய்ப்பை தான் இந்த தேர்தல் முறையை உருவாக்கி வைத்திருக்கிறது. பணக்காரர்கள் அதிக பணம் செலவழிக்கக்கூடியவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு உறுதி செய்யக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. இது தேர்தல் ஜனநாயகத்தின் மீது மக்களுக்கு ஒரு வெறுப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிறாங்க. இந்த தேர்தல் ஜனநாயகத்தின் மீது, இந்த தேர்தல் முறையின் மீது மக்களுக்கு வெறுப்பு ஏற்படுத்தியிருக்கிறதா நம்புறீங்களா? இது இன்னும் கொஞ்சம் காலம் ஓடும். இன்னும் கொஞ்சம் காலத்துக்குள்ளாக ஓரிரு தேர்தல்களில் இப்படி பணம் செலவு பண்ணவனை பார்த்தாலே மக்களுக்கு ஒரு வெறுப்பு வரும். அதுக்கப்புறம் ஒரு மறுபடியும் பழைய முறை மாறும். என்னுடைய கணக்கு வேட்பாளரை பற்றி தகுதியை வச்சு தான் தேர்ந்தெடுப்பாங்க.
ஆனால் அந்த பணம் சார்ந்த பிரச்சாரங்கள் விமர்சனங்கள் வருகின்ற பொழுது சமீபத்திலும் கூட அஇஅதிமுக பிரமுகர் வீட்டிலிருந்து ஏராளமான பணம் கைப்பற்றப்பட்டதுங்கிற செய்தியெல்லாம் வருகிறது. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியாக இருக்கும் இன்னும் பிற மக்கள் நல கூட்டணி அல்லது இடதுசாரி அமைப்புகள் இந்த பணத்தை தேர்தலில் அறிமுகப்படுத்தியதில் 2 திராவிட கட்சிகளுக்கும் பங்குண்டு என்று திராவிட முன்னேற்ற கழகத்தையும் சேர்த்தே தான் விமர்சிக்கிறார்கள். அந்த விமர்சனத்தை முற்றிலும் புறந்தள்ளி விட முடியுமா? அவர்களுக்கு புறந்தள்ள, ஏன்னா நாங்களுக்கு சம்மந்தம் இல்லை. மாட்டியிருக்கான் அவனை பற்றி பேசியான்னா எங்களை பற்றி இழுத்து பேசுகிறாங்கன்னா எங்கள் மீது இருக்க காழ்ப்பின் காரணமாக சொல்லப்பட்டதை தவிர அது உண்மை இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தில் பணத்தை தாண்டி பணம் தேர்தலில் பொதுவாக எந்த தேர்தலில் ஒரு நேர்காணல் நடக்கின்ற பொழுது எவ்வளோ பணம் செலவழிப்பீங்க அப்படிங்கிற கேள்வியை தாண்டி வேட்பாளர்களுடைய தகுதி அல்லது அவருடைய கட்சிக்கு அவர் உழைத்த உழைப்பின் அடிப்படையில் மட்டுமே இடம் கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிறது எத்தனை சதவீதம் அந்த மாதிரியான வாய்ப்பு? ஒன்று வச்சுங்க, திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்று தான் இயக்கத்தில் நீண்ட காலம் இருந்தவர்கள், நேரடியாக அரசியல் இருந்தவர்கள் அல்லது மறைமுகமாகவே இயக்கத்தோடு தொடர்பு கொண்டவர்கள், இவர்களை எல்லாம் பற்றி நாங்கள் பார்த்துருக்கோம். 2வது குழுமான வரையில் படித்தவர்கள், பட்டம் வாங்கியவர்களை தான் நாங்கள் போட்டிருக்கோம். 3வது கேள்வி தான் பணக்கேள்வி. அந்த கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஓட்டுக்கு பணம் கொடுக்கறத பற்றி இல்லை. இப்போ நீங்கள் தொண்டர்களை உற்சாகப்படுத்தி வேலை வாங்கிறதுக்கே தேவைப்படுது. முன்னையெல்லாம் சைக்கிளில் போவான், இந்த ஊரில் கொண்டு போய் ஓட்டிட்டு கொடுத்துருவானா 3 மைலில் ஒரு சைக்கிள் மாரி மதிப்பான். இப்போ வண்டியிலேன்னு கேட்குறான். அதனால் இந்த எக்ஸ்பென்ஸுக்காவது பணம் தேவைப்படணும். ஓட்டுக்குன்றது 2வது பட்சம். மினிமம் எக்ஸ்பென்ஸ் நடக்குது இல்லையா, அப்படின்னு முடியும். முன்னையெல்லாம் அவங்ககிட்ட சாப்பிட்டு வருவாங்க, இப்போ வேறு கூட இருக்காங்க, அவங்க சாப்பாடு போடணும். இது மாதிரி மினிமம் எக்ஸ்பென்ஸை மீட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு தான் பணம் இருக்கான்னு கேட்குறோம். ஆனால் இதில் வாரிசு அரசியல் இன்னமும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறது. சமீபத்தில் துக்ளக் ஆசிரியர் சோ அவர்கள் கூட இந்த விமர்சனத்தை வைத்திருக்கிறார். தொடர்ச்சியாக வாரிசுகளுக்கு மட்டுமே இடம் கொடுக்கக்கூடியதில் திராவிட முன்னேற்ற கழகம் முன்னணியில் தான் நின்று கொண்டிருக்கிறது. பொங்கலூர் பழனிசாமியினுடைய மகனாகட்டும் இல்லை டிஆர் பாலுவினுடைய மகனாகட்டும், இந்த மாதிரியாக ஒரு பெரியசாமியினுடைய மகன், இப்படி அவருடைய வாரிசுகளுக்கு கொடுக்கக்கூடிய சிம்லா முத்துச்சோழன் எல்லோருமே வாரிசுகளாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வைக்கிறார்கள். வாரிசுகளுக்கான அதிக வாய்ப்பு திமுகவில் தான். ஒன்று வச்சுங்க, வாரிசுகளுக்கு இடம் கொடுக்கறது பஞ்சமா பாதகம் அல்ல. வாரிசுகள் அதுக்குரிய தகுதி இருக்குமானால், அவங்க அப்பா இருக்காருன்ற ஒரே காரணத்துக்காக அந்த தகுதியெல்லாம் குப்பை தூக்கிடப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் சோ போன்ற குதர்க்க பிடிச்சி படித்தவங்களுக்கு திமுகவில் இருக்கிறது தான் வாரிசு தெரியல தவிர, அவர் காஷ்மீரில் தெரியல, அவருக்கு ஒரிசாவில் தெரியல, அவருக்கு உத்தரப்பிரதேசத்தில் தெரியல, அவருக்கு டெல்லியில் தெரியல, ஆகையினால கர்நாடகத்தில் தெரியல, அவருக்கு ஆந்திராவில் தெரியல. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் இங்கே எங்களை மட்டும்தான் தாக்குறது. அதனால் ஆஸ்பத்திரியில் ரொம்ப உடம்பு சரின்னு சேர்ந்துருக்காங்க போலகுது. இப்போது குதர்க்கத்தை விடாமல் இருக்கார். அவர் எங்கள் மேலே அவ்வளோ உள்ளத்தில் அவ்வளோ பாய்சனை நிரப்பி வச்சுருக்காருன்னு அர்த்தம். பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு இன்னும் சில கேள்விகளோடு பயணிக்கலாம். ஒரு சிறிய இடைவேளை, நீங்களும் காத்திருங்கள்.